எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் வந்து இப்போ படித்து முடிச்சுட்டு நான் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது பாப்பாங்க பிறந்த பிறகு என்னால் ஒர்க்குக்கு போக முடியல. ஃபஸ்ட்டு வந்து நான் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். பெருசாக எனக்கு எந்த தொழிலும் தெரியாது. டைலரிங் தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். எங்களோட வீட்டுக்காரர் வந்து கார்பெண்டராக இருக்கார். தச்சு வேலை தான், கூலி வேலைக்கு போகிறாங்க. அதை வச்சு சமாளிக்க முடியாது. நம்ம பையங்களை வந்து நல்ல ஒரு படிப்பு நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு தயக்கம் எனக்கு இருந்தது. இன்னொன்று பேங்க்கு போகிறது அப்படிங்கிறப்போ பேங்க் மேனேஜர் வராங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு தயக்கம் பயம் இருக்கும். 2016 இந்த குழு ஆரம்பித்தோம். நான் வந்து 21 வயசில் இந்த தொழிலுக்கு வந்தேன். இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மா சின்னதாக ஒரு பெட்டி கடையாட்ட வச்சு இந்த தொழில் நாங்களாம் பண்ணிகிட்டு இருந்தோம். குழுவில் சேர்ந்துருக்கிறப்ப ஃபஸ்ட்டு லோன் கொடுத்தாங்க. அது கொடுக்கும்போது என்ன செய்யலான்னு யோசிக்கிறப்ப மிஷினை வாங்கி போட்டு ஏன் நம்மளே தைக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். குழு மூலியமா இருக்கிறது எங்களுக்கு எவ்வளோ ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னா, சுயதொழில் எவ்வளோ முக்கியம் பெண்களுக்கு. ஆண்களோட வருமானம் 10வது குடும்பத்துக்கு ஒரு வருமானத்தை வச்சு நம்ம பண்ண முடியாது அப்படின்னு நாங்கள் உள்கடன் எடுத்து பேங்க் லோன் வாங்க இதெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறப்ப குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ இந்த லெவலுக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் நல்லபடியாக. காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபுல்லாக எனக்கு தெரியும். இந்த அளவுக்கு இந்த தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இந்த தொழில் யாருமே இல்லைனுங்கிற அளவுக்கு இந்த ஈரோட்டில் நான் இருந்திருக்கிறேன் மெயினாக. மறுபடியும் லோன் கொடுக்கும்போது பியூட்டிஷியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் பேஷனாக இருக்கணும்ன்ட்டு அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் ஓகே, நல்லா போயிட்டுருக்கு. தனியாக ஷாப் வைக்கணும். பொண்ணுங்க 2 பேரும் 12th முடிச்சிட்டாங்க. அடுத்த ஸ்டெப் போகணும். காலேஜ் அனுப்பணும். அவங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஆசை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும். தொழில் செஞ்சு பண்ணுறப்போ எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது. அவரோட சம்பளம் இல்லைனாலும் நம்ம சம்பளத்தில் குழந்தைங்களை நமக்கு பிடிச்ச மாதிரி படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை வந்தது. மகளிர் குழு இல்லைன்னா நான் இன்ஜினியரிங் சேர்த்திருப்பேனானே எனக்கு தெரியல. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து குழுவில் இருக்கிறங்கிறப்போ உள்கடன் கட்டி குழுவில் இருக்கிற வாரக்கடன் கட்டுறப்பவே யோசிப்போம். ஆனால் நாங்கள் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து 6000 ரூபாய் மாதம் பெண்கள் கட்டுறோன்னா நாங்கள் சம்பாரிச்சு தான் குழுவுக்கு கட்டுறோம். இன்னைக்கு எங்களுக்கு பேசிக்காக ஒரு 39,000 சில்லறை எங்களுடைய சேமிப்பு இருக்குது குழுவுக்குள்ள. ஃபஸ்ட்டு லோன் வாங்குறப்போ கொஞ்சம் தயக்கம் இருந்ததுங்க. நாங்கள் சரியாக கட்டி தவணையை வந்து மிஸ் பண்ணாமல் அந்த தேதியில் சரியாக நாங்கள் கட்டுறப்போ அடுத்தடுத்து அவங்க பண்ணுறப்போ அந்த அமௌண்ட்டுங்கிறது வந்து எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. திட்டத்தினால பல பெண்கள் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. வேறு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க கூட இந்த திட்டத்தின் மூலயமா சுயதொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. என்னால் சாதிக்க முடியும்னு ஒரு ஸ்டெப்புக்கு கொண்டு போனதே நானாக சுயமாக நிற்கிறப்ப தான். நான் வேலை செய்யும் போது தான் எனக்கு வந்து இல்லை, என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும், யாரோட ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லை, என் குடும்பத்தையும் என்னால் ரன் பண்ண முடியும், இவர் என்னை பார்க்கலன்னா கூட என்னால் அவரை பார்க்க முடியுங்கிற கண்டிஷனுக்கு நான் வந்திருக்கேன். இந்த மாதிரி வளர்ச்சி கொண்டுட்டு வந்த தமிழக அரசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.